Hello guys, welcome back to our channel. November 30th ஏன் முக்கியமான நாள்? November 30th தான் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் ரிட்டனை ஃபைல் பண்ணி ஐஆர்டிக்கு சப்மிட் பண்ணக்கூடிய கடைசி நாள். இந்த டெக்ஸ்ட் ரிட்டன் எப்படி சப்மிட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். டெக்ஸ்ட் ரிட்டனில் 3 வகை இருக்குது. முதலாவது கோஆபரேட் டெக்ஸ்ட் ரிட்டன், ரெண்டாவது இண்டிவிஜுவல் அல்லது பேர்சனல் டெக்ஸ்ட் ரிட்டன், மூன்றாவது பார்ட்னர்ஷிப் டெக்ஸ்ட் ரிட்டன். இந்த வீடியோவில் நாங்கள் இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ரிட்டன் எப்படி சப்மிட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே எங்களோட யூடியூப் சேனலில் எபிடெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்ல இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ வைத்து பார்த்து கொள்ளலாம். உங்களோட கம்பெனி உங்களோட செலவிலேருந்து எபிடெக்ஸ் ஏற்கனவே டிடெக்ட் பண்ணி தான் இருப்பாங்க. உங்களோட டெக்ஸ்ட் எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணுறேன்டா, April 1st to March 31st வரைக்கும் தான் உங்களோட டெக்ஸ்ட்டை நாங்கள் கால்குலேட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை உங்களோட எம்ப்ளாயர்கிட்டேருந்து வாங்கி எடுக்கணும். அதுதான் T10 சர்டிஃபிகேட். இந்த T10 சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களோட டெக்ஸ்ட் கன்சல்டன்ட் உங்களோட டெக்ஸ்ட் கால்குலேஷனை செய்வார். உங்களோட டெக்ஸ்ட்டை இலகுவாக கால்குலேட் பண்ணுறதுக்கு எம்ஏஎஸ் வெப்சைட்டில் ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சுக்கிறோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போகிறது மூலமாக உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் இலகுவாக கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட T10 சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது, உங்களோட வருடாத வருமானம் இவ்வளோ, அதில் இவ்வளோ டெக்ஸ்ட் வெட்டியிருக்காங்க. இதை வச்சு தான் உங்களோட டெக்ஸ்ட் கால்குலேஷனை செய்வாங்க. இது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வர வேறு வருமானங்களை வச்சு உங்களோட டெக்ஸ்ட் கால்குலேஷன் ஷீட்டை செய்கிறதோட இதை வச்சு தான் உங்களோட டெக்ஸ்ட் ரிட்டனை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த டெக்ஸ்ட் ரிட்டனை சப்மிட் பண்ணுறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று ஆன்லைன் மூலமாக, அடுத்தது ஆஃப்லைன் மூலமாக. ஆஃப்லைனில் எப்படி நீங்கள் டெக்ஸ்ட் ரிட்டனை ஃபில் பண்ணுறதுன்றதை இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் எப்படி நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் ரிட்டனை சப்மிட் பண்ணுறேன்டா, ஐஆர்டியில் ரமீஸ் லாகின் ஒன்று இருக்குது. அதுக்கு உங்களிடம் டின் நம்பர் ஒன்று இருக்கணும், அது மாதிரி பின் நம்பர் ஒன்று இருக்கணும். உங்களுக்கு இந்த ரமீஸ் லாகின் எப்படி செய்கிறதுன்ற ஒரு வீடியோ வேணும்டா, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை கொண்டு வரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களோட இந்த ரிட்டனை சப்மிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைண்டா, T10 சர்டிஃபிகேட், பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தா இன்ட்ரெஸ்ட்டில் டிடெக்ட் பண்ண WHT சர்டிஃபிகேட், அது மாதிரி எபிட் டிடக்ஷன் சர்டிஃபிகேட். நீங்கள் யாருக்காவது கம்பெனிக்கு ரெண்ட்க்கு கொடுத்திருந்தா அவர் உங்கள்கிட்ட WHT டிடக்ஷன் பண்ணியிருந்தா அவரிடமிருந்து WHT சர்டிஃபிகேட். உங்களுடைய வருமானத்திலேருந்து AIT அல்லது WHT டிடக்ஷன் பண்ணியிருந்தா அந்த டெக்ஸ் ஏஜென்ட் கிட்டே இருந்து அதற்குரிய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வாங்கி எடுக்கணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி எடுக்கிறதுக்கு காரணம் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் இலகுவாக கால்குலேட் பண்ணலாம். அதற்கு பிறகு உங்களுடைய சொத்துக்கள், உங்களோட பேரில் வாகனம் அல்லது வீடு, அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்ட் டிபாசிட், அது மாதிரி அசையும் சொத்து, அசையா சொத்து, நீங்கள் இது ஏதாவது வாங்கியிருந்தால் அது வாங்கின டேட் அண்ட் ப்ரைஸ், இல்லாட்டி இதை நீங்கள் விற்றிருந்தா அந்த விற்ற டேட்டும் ப்ரைஸும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உங்களிடம் கட்டாயம் வச்சுக்கொள்ளணும். நான் கூறி இந்த சொத்துக்கள் உங்களுக்கு இல்லைன்றாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய வருமானத்தை போட்டு உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் ரிட்டனை சப்மிட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது டெக்ஸ்ட் ரிட்டனை எப்படி சப்மிட் பண்ணுறது பேசிக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் விளக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும்டா எங்களோட எம்ஏஎஸ் அசோசியேட்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.